எனக்கு மாமியாவுக்கே அதுதான் மாமியா. மாமியாருக்கெல்லாம் மாமியாராக இருக்கும் மருமகள், கதிகலங்கும் மாமியார். ஆமா. நல்லா இருக்கா? எப்படி ஏன்னு கேளுங்க, காலையில எந்திரிச்சோன்ன எனக்கு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. கண்ணை தொடச்சுக்கிட்டே வந்து வாசப்படி பாப்பாங்க. வாசப்படியை பார்த்து நான் கோலம் போட்டானா அப்படின்னு அவங்க பாப்பாங்க. ஓ, அப்படி ஆப்போசிட் நடக்குது. ஆமா. இல்ல சார், கோலம் எந்திரிக்கிறதே 8 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க. 8 மணிக்கு எந்திரிச்சு வந்து அவங்க வாசப்படியை பார்த்துட்டு அப்படியே நைஸா போவாங்க. போய் உக்காந்துக்குவாங்க. அத்தை காபி போட்டீங்களா? எப்படி நானே ஊத்தி கொண்டாந்து அவங்க கையில குடுக்கணும். அதுக்காண்டி காபி போட்டீங்களான்னு வேற ஒரு 4 தடவை கேட்பாங்க. மாமியாருக்கெல்லாம் மாமியாரா தான் இருந்திருக்கீங்க. அந்த காஃபியை வாங்கி குடிச்சிட்டு டிஃபன் செய்யலாமா, டிஃபன் செய்யலாமான்னு அவங்களே ஒரு 4 தடவை கேட்பாங்க. ஏன்னா நானே செஞ்சிருக்கேன். இப்ப வந்து இதுல யார் மாமியா யார் மருமகன்னே தெரியல. அப்புறம் பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுக்கறது இருக்கு பாருங்க, அந்த செஞ்சிட்டீங்களா செஞ்சிட்டீங்களா அத்த, எப்படி அவங்க போய் அதை எடுத்து போட்டு கொடுக்க கூடாதான், அதை போட்டு கூட நான் தான் வைக்கணும். அவங்க உங்க வீட்டுல என்னதான் பண்ணுவாங்க உங்க மருமக? அவங்க எப்ப பார்த்தாலும் ஹெட்போனை போட்டுக்குவாங்க. வெங்காயம் நறுக்குறியா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். அந்த வார்த்தையை 4 தடவை கேட்டிருப்போம். 4 தடவையும் காதுல விழுகலன்னு சொல்லுவாங்க. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது சார். ஓகே, 8 வருஷமா காலைல 8 மணி தான் நிக்கிறீங்க. சரி, இதுக்கு என்னதான் தீர்வு? சரி, அவங்களே செய்யறாங்க, செய்யட்டும்னு விட்டுருவேன். நான் கண்டுக்காம விட்டுருவேன். என்ன சொன்னாலும் விட்டுருவேன். எங்க அத்தை நல்ல அத்தை, எல்லாமே செஞ்சு வச்சிருவாங்க பக்கத்து வீட்டுல. சரி, ஓகே. நீங்க என்னைக்கு மருமகளை நடந்து கொள்வீங்க? இல்ல சார், வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு இல்லையா? இன்னும் அப்போ மாமியா கொடுமையை ஆரம்பிக்க வேண்டியதா சார்? நான் அப்படியே கண்டுக்க மாட்டேன் சார். நீங்க என்ன கொடுமை பண்ணாலும் நான் அதை கேர் பண்ணவே மாட்டேன். அந்த அம்மா மாமியார் தெரியுமா தெரியாதா?